வணக்கம் மக்களே, ஹவ் யூ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு சிலருக்கு மனசு வருத்தங்கள் இருந்தால் அது வாழ்க்கை, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தால் நாளைக்கு வருத்தமாக இருக்கலாம், நாளைக்கு வருத்தமாக இருந்தால் நாளன்னைக்கே சந்தோஷம் வந்துடும். இது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள். ஓகே, ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நினச்சிட்டு தோண்டுலாம் போயிடக்கூடாது. சரி, ஓகே, ஒரு எஸ்ஆர் நோ கார்டோடு எடுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் மனசில் எது வேணாலும் நினச்சிக்கோங்க, என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. ஃபினான்ஸாக இருக்கலாம், கெரியராக இருக்கலாம், உங்கள் லவ் லைஃப்பாக இருக்கலாம், இல்லை இன்றைக்கி ஏதாவது பணம் வருமா வராதா, எதையாவது ஒன்று நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து கனெக்ட் பண்ணுங்கள் இந்த கார்டோட. ஸோ எஸ்ஆர் நோ கார்டு. ஸோ நீங்கள் நினைக்கிறது வந்து ஓகே வந்திருக்கிற கார்டு நான் பேசி கூட முடிக்கல. ஹை பிரிஸ்டஸ். ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் கார்டு. நீங்கள் என்ன நினச்சிருந்தீங்களோ அது கண்டிப்பாக அதுக்கு வந்து எஸ் தான் சொல்லுது. ஓகேவா? ஸோ அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் மனசில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு எஸ்ன்னு தான் கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஏதோ ஒரு மனசில் ஒன்று குழப்பிக்கிட்டு இருக்குல்ல உங்களை, அது வந்து எஸ்ன்னு தான் சொல்லியிருக்கு பிரபஞ்சம். நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கு ஹை பிரிஸ்டஸ். ஓகே, ஸோ அதனால் நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம், ஆக்சுவல் ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இது வந்து லவ் ரீடிங். உங்கள் பர்சன் என்ன கார்டில் பறந்து பறந்து விழுகுது? குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ். அடுத்த கார்டு பார்க்கலாம் என்னென்ன கார்டு வந்திருக்குன்ட்டு. ஹேரோபெண்ட், Seven of Pentacles, Five of Pentacles, Hermit, Two of Pentacles, Death card reverse, Devil card, டெரராக வருதுங்க. Three of Wands reverse and Six of Cups. சரி, 10 கார்டு புல் பண்ணியிருக்கேன். நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாமா? நம்ம ஃபஸ்ட்டு பிக் பண்ண கார்டு வந்து குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ். இதே இது வந்து இப்படி நேரம் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நோக்கி வந்து கம்யூனிகேஷன் அதி விரைவில் வருது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் இது ரிவர்ஸில் வந்ததுனால உங்கள் பார்ட்னர் உங்களை பார்த்து பயப்படுறாங்க, உங்ககிட்ட வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க, கால் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. மேபி தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் மேலேயே கூட ஒரு பயம் இருக்கலாம். ஏதாவது வாய் வார்த்தைகளில் வந்து ஒரு பிரச்சனையில் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, ஐயோ நான் ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சா பார்ட்னர் வந்து என்னைய எப்படி இன்னும் பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்களோ அப்படின்றது வந்து ஒரு பெரிய கம்யூனிகேஷன் பிளாக்கர் இங்கே பார்க்குறேன். ஓகேவா? ஆனால் அடுத்து வந்திருக்கிற கார்டே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் லாங் டேர்முக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. லாங் டேர்மில் வந்து உங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து அவங்க ட்ரெடிஷனை நம்புகிறாங்க, பாரம்பரியத்தை நம்புகிறாங்க, ஸ்பிரிச்சுவலாக வந்து நம்புகிறாங்க, 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இது கரண்ட் எனர்ஜி வந்து அவங்கள வந்து பிளாக் பண்ணுது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பிஹைண்ட் த சீன் வேலை செஞ்சிட்ருக்கு. கூடிய விரைவில் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு போவீங்க கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே எப்படி இந்த 2 கார்டு பக்கத்தில் வர்றதே ஒரு பெரிய கொஸ்டின் தான். இது வந்து கம்யூனிகேஷன் இல்லைங்குது, இது கம்யூனிகேஷன் வந்து லாங் டேர்மில் கமிட்டடாக ட்ரெடிஷ்னலாக ஸ்பிரிச்சுவலாக உங்களோட கனெக்ட் ஆகியிருப்பாங்கன்றது எப்படி? அதுக்கான விடையாக தான் தேர்ட் கார்டு வந்து நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 7 of Pentacles. பொறுமையோடு இரு. ஓகே, ஃபிசிக்கல் வேர்ல்டில் பொறுமையோடு இரு, நான் எனர்ஜி வேர்ல்டில் அதுக்கான வேலைகளை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதை தான் நம்ம நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். எதையுமே ஒரு விஷயத்தை நம்பணும், அது நடந்த மாதிரி ஃபீல் பண்ணணும், அந்த ஸ்டேட்டுக்கு போயிடணும், கொஸ்டின் பண்ணக்கூடாது. கரெக்டாக? ஸோ பொறுமையாக இரு அப்படின்றது தான் அந்த 7 of Pentacles. அந்த ஃபஸ்ட்டு 2 கான்ஃப்ளிக்டிங் கார்டு இருக்குல்ல, முரண்பாடான கார்டு. ஒன்று கம்யூனிகேஷன் வராது, இன்னொன்று கம்யூனிகேஷன் வரும். இது ஏன் 2யும் யூனிவர்ஸ் இந்த டைமில் எனர்ஜி கனெக்ட் பண்ணி ஏன் 2யும் கொடுத்துருக்கு அப்படின்னா, பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்டுலேருந்து செகண்ட் கார்டுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகே ஓகே, 4th கார்டு வந்து 5 of Pentacles. இந்த கார்டை பார்த்தீங்களா, ஒருத்தர் குளிரில் நடுங்கிட்டு போயிட்டுருக்காரு. ஓகேவா? ஆனால் ஒரு ஜன்னலில் வந்து ஹெல்ப் இருக்குது அவருக்கு.
பட் அதை அவர் வந்து திரும்பி கூட பார்க்கல. ஸோ இதுதான் உங்கள் பார்ட்னர். ஓகே, ஸோ இதுதான் உங்கள் பார்ட்னர். அவர் வந்து இப்போ உள்ள சூழ்நிலையை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு மட்டும்தான் நினைக்கிறாரே தவிர, அவரை சுற்றி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அவருக்கு தீர்வு கொடுக்கறது. மேபி உங்களை கூப்பிட்டு வச்சு உங்களோட என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லைன்னா வந்து ரிலேட்டிவ் வச்சு பேசலாம், இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப் இருக்கலாம், இல்லை டக்குன்னு கால் பண்ணி மனசு விட்டு பேசி அதை சால்வ் பண்ணலாம். நிறைய வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட உங்கள் 2 பேருக்கும் இடையிலான குழப்பங்களை வந்து சரி செய்கிறதுக்கு நிறைய வழிகள் வந்து யூனிவர்ஸ் காட்டுது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறாப்புல, அதெல்லாம் பார்க்காம அது 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 மனசு உடைஞ்சு தான் போயிருக்காப்புல. மனசு உடைஞ்சு போய் சுற்றி உள்ள ஹெல்ப்பெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை. அது பாட்டுக்குள்ள போயிட்டு இருக்காப்புல. சரி, என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி மனசு உடைஞ்சு போயிருக்கிற உங்களோட பார்ட்னரோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்றது ஒரு கார்டு பார்த்துருவோம். ஓகே, முருகா 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 முருகா. காம்படிஷன், எனிமி, பாருங்க, காம்படிஷன், எனிமி, அதர் உமன். அவங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில் இன்னும் ஒரு லேடியோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. அது மேபி நாத்தனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் அஃபையராக இருக்கலாம். ஏதோ ஒரு லேடி வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே கும்மி அடிக்கிறாங்க. அதை எப்படி தீர்க்கணும்னு தெரியல. ஆனால் அதை தீர்க்கறதுக்கான வழிகளை தான் இங்கே வந்து யூனிவர்ஸ் காட்டுது. ஓகே, ஸோ தீர்க்கறதுக்கான வழிகளை வந்து யூனிவர்ஸ் வந்து அன்ஃபோல்டு பண்ணிக்கிட்டே இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் உங்களோட பார்ட்னர், ஹி ஆர் ஷி, ஓகே, ஸோ உங்கள் மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், அவங்க வந்து பார்க்கவே இல்லை. அவங்க பாட்டுக்குள்ளே போகிறாங்க. சுற்றி முற்றி பார்த்தா தானே அதுக்கான விடை கிடைக்கும். ஓகே, ஸோ குழம்பி போயிருக்காங்க, ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அவ்வளோ சோகமாக இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் லவ்வை பரிமாறிக்கிட்டது பாருங்களேன், லவ் எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் வந்து முன்னாடி, ஓகே, பிஃபோர் நோ கான்டாக்ட், நீங்கள் 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்ட லவ் இன்னுமே அவங்க மனசில் வந்து ஒரு அழகான நினைவுகளாக ஓடிக்கிட்டே இருக்குது. அது அப்பப்போ நினச்சும் பார்க்குறாங்க. அப்படியே உங்களெல்லாம் சுத்தமாக மறந்து வெறுத்துலாம் இல்லை. ஓகேவா, ஸோ அவங்க அதையுமே நினச்சி பார்க்குறாங்க. ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்டர்ஃபரன்ஸும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ என்ன பண்ண முடியும்? அவங்க உட்காந்து தனிமையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தனிமையாக அவங்கள சுற்றி 1000 பேர் இருந்தாலும் இதையோ ஒன்றை வந்து மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களால முடிவு பண்ணவே முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும்? தூரத்தில் இருந்து, ரிமோட்டில் இருந்து யோசிச்சு பாருங்கள். என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து இன்னும் உங்களை வந்து நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்கள எனர்ஜெட்டிக்கலாக நீங்கள் உங்களால் ஹீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு அவங்கள நினச்சி, டோன்ட் வரி, ஐ எம் வித் யூ, டோன்ட் வரி, ஐ எம் வித் யூ, ஐ லவ் யூ அப்படின்றத நீங்கள் எனர்ஜெட்டிக்கலாக அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்கள் மேலே உள்ள அந்த கோபம், பயம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். நீங்கள் நினைக்கலாம், எப்படி நம்ம ஃபிசிக்கலாக பேசினாலே வந்து நமக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் இருக்காது, எங்கேயோ உட்காந்துட்டு அவங்கள நினச்சிக்கிட்டு எனர்ஜெட்டிக்கலாக பேச முடியுமானா கண்டிப்பாக பேச முடியும். ஏன்னா கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாருமே ஒரு சப்ஸ்டன்சஸ், ஓகே, ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் மாதிரி. இது எல்லாமே எனர்ஜி கார்டுனால தான் நம்ம வந்து கனெக்ட் ஆகிருக்கோம். ஓகேவா, ஸோ நீங்கள் மனசில் எனர்ஜெட்டிக்கலாக நல்லா அனுபவபூர்வமாக அப்படின்னா நல்ல அதை ஒரு இமேஜினேஷன் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து ஐ எம் வித் யூ, டோன்ட் வரி, ஐ லவ் யூ இப்படிலாம் சொன்னீங்க. அப்படிங்கும்போது அவங்களோட மனசில் உள்ள உங்கள் மேலே உள்ள பயம் போகும். இப்போ அவங்களுக்கு பெருசாக குழம்பி போயிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எத்தனை பேர் சுற்றி இருந்தாலுமே கடைசியாக அவங்க தனிமையாக இருக்கும்போது அவங்களோட டெசிஷன் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்றது வந்து அவங்கள ரொம்ப குழப்பி வாட்டி வதைக்குது. ஐயோ சாமி, ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீதி தராசு, இதை நம்ம விடுறதா, இதை விடுறதா, இதை விட்டுறதா பாருங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எல்லாமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு தான் வருது. ஓகே, இது வந்து உங்கள் பார்ட்னர் குழம்பி போயிருக்கிறதா.
டெத் கார்டு. டெத்துனால என்னங்க உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போகிறது தானே. டெத்து ரிவர்ஸில் இருக்குது. இந்த ஹோல் சைக்கிள், இந்த குழம்பி போகிற சைக்கிளை வந்து முடிக்கலாமான்னு பார்த்தா முடிக்க மாட்டாங்க போல், ரிவர்ஸில் வருது. இது கொஞ்சம் லாங் டேர்மில் வந்து அவங்க குழம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க அன்டில் இந்த தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபரன்ஸ். இது எனிமியாக கூட இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி விமென் மட்டும் இல்லை, எனிமி, காம்படிட்டர், யாராக வேணாலும் இருக்கலாம். இல்லை தொழில் சம்மந்தப்பட்டு யாராவது உள்ளே வந்திருக்கலாம், உள்ளே வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கலாம். யாரோ எனிமியாக இருக்கலாம், அதர் விமனாக இருக்கலாம், காம்படிட்டராக இருக்கலாம், யாரோ ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு பர்சன் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து மனசை குழப்பிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து இந்த ஃபுல் குழப்பத்தையும் சாகடிக்குமா அப்படின்னா ரிவர்ஸில் தான் வந்திருக்கு. இப்போதைக்கு இம்மீடியட்டாக ரிவர்ஸ் ஆகலை. ஓகே, ஸோ ரிவர்ஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷனில் முடியும், நீங்கள் நம்பினா முடியும். அதே மாதிரி டெவில் கார்டு, டெத் கார்டும் ரிவர்ஸும் டெவில் கார்டுமே இந்த ஒரு குழப்பமான ரீடிங்காக இருக்குது ஆக்சுவலாக. அதாவது ஃபர்ஸ்ட் கார்டே நம்ம பார்த்தோம், குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸு, ஹேரோபெண்ட், கம்யூனிகேஷன் வரும் வராது, அந்த மாதிரி தான் இது. டெத்து ரிவர்ஸு, அதாவது பழசு வந்து சீக்கிரம் முடியாது, குழப்பங்கள் முடியாது. அதே மாதிரி டெவில் அப்ரைட், இன்னும் எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இது ரொம்பவே உங்கள் பர்சனை வந்து ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் உட்கார வச்சிருக்கிற ஒரு ரீடிங்காக தான் பார்க்குறேன் நான். அப்படி தான் அவங்களோட எனர்ஜி இருக்குது. இதில் நீங்கள் பார்க்குறவங்களில் ஒரு 50% மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த குழப்பங்கள் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கார்டு வந்தது வந்து எனக்கு வந்து ஸ்வாட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து காற்று எனர்ஜி. ஸோ துலாம், மீனம், கும்பம், நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ இருந்தால் இன்னொரு லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அதுக்காக மற்ற ராசிக்காரவங்களுக்குலாம் இது இல்லையா அப்படின்னா இருக்கும். பட் இந்த ராசிக்காரவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இது கலெக்டிவ் ரீடிங் தான். பர்சனலாக பார்க்கும்போது இன்னும் அக்யூரேட்டாகவே வரும். ஓகே, அடுத்த கார்டு வந்திருக்கிறது வந்து 3 of Wands. 3 of Wandsல என்ன பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முன்னாடி வந்து கப்பல் இருக்குது, கப்பல் வரும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் வந்து கப்பல் இருக்குது. ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் அட் எண்ட் ஆஃப் இட், உங்களோட ஹோல் சைக்கிள்லையும் நீங்கள் சேருவீங்களா மாட்டீங்களான்னு அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேருவீங்க. பட் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு சேருவீங்களா அப்படின்னா உங்களோட எனர்ஜி ரொம்ப முக்கியம், அவங்களோட எனர்ஜி முக்கியம், டிவைன் டைமிங் முக்கியம். ஓகே, ஸோ உங்களோட எனர்ஜி நீங்கள் வந்து ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜி, எம்பரர் எனர்ஜியில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது சாத்தியம். அதே மாதிரி உங்களோட பர்சனுக்கு உங்கள் மேலே உள்ள பயத்தை நீங்கள் நீக்கணுன்னாலும் நீங்கள் ஹீல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்கலாக டோன்ட் வரி, ஐ எம் வித் யூ, என்ன வேணாலும் நீங்கள் எப்படி நேராக பார்த்து அவங்க மனசு உடஞ்சி போயிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லுவீங்க தானே, அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணி பேசுங்க. ஓகே, ஸோ மனசுக்குள்ளேயே பேசுங்க, அது கண்டிப்பாக அவங்கள போய் ரீச் ஆகும். ஓகே, ஸோ இந்த இது வந்து அட் எண்ட் ஆஃப் இட் வந்து 3 of Wands வந்ததுனால இது வந்து ஸ்ட்ராங்கான எண்டிங்காக தான் இருக்குது, பாசிட்டிவ் எண்டிங் தான். அட் எண்ட் ஆஃப் இட் இவ்வளோ குழப்பங்கள், வாழ்க்கையினாலே குழப்பம் தானேங்க, ஸ்ட்ராங்கான கார்டை தான் வந்திருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக சேருவீங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எண்டாக வர்ற பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணுங்கள். உங்களோட கார்டியன் ஏஞ்சல் இருக்கணும், முருகப்பெருமான் இருக்கணும், உங்கள் இஷ்ட தெய்வம், குல தெய்வம், உங்களுக்கான தெய்வங்கள் உங்களை காத்து அருளணும். மிக முக்கியமாக நாங்கள் சேருவோன்னு நம்பணும். எப்போ சேருவோன்றது நினைக்கக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன்ல, டிவைன் டைமிங்கில் நடக்கும். கண்டிப்பாக டிவைன் டைமிங்கில் இந்த கார்டு வரும், இந்த கார்டுக்கான ஆக்ஷன்ஸ் வரும். பட் இப்போ குழப்பமான சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ மனசு தளர வேண்டாம், மனசு தளர வேண்டாம் மக்களே, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், மனசு தளர வேண்டாம். ரொம்ப அழகாக குழப்பி வந்த கார்டில் கடைசியாக நமக்கு எஸ் சொல்லியிருக்கு. இதை பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பார்க்கலாம், அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.